உன் புருஷன் வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்கேன். எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு பண்ணிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்காரன் போலப்ப ஒரு சினிமா தானே. டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரது கையில காசு கிடையாது. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. பொடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தான். அதை போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்தன்னு. சினிமாவை மறந்துட்டீங்க. சினிமான சில்லறை தேவைப்படுமே. வித்த தானே சத்த சும்மா பாப்பமே. இன்னும் எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா விடுவானா? கடைசி வரைக்கும் உடலையே. கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் பொழப்ப என்ன ஆவறதுன்றான். உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டனே. அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லுவான். என்ன சொன்னா? பாதியில போல வாயில மூக்குல ரத்தம் வரும்ல. மூக்குல அங்கேயே உட்காந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம். இதையும் அங்கேயே கொட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ. உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய செருப்பால் அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்ரு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்தன் இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்க? அறிவு கட்டவள. ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண? நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே. கண்ணால பாத்து பேசி கீசி பழகி கிழகி காதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மொத உன் குரல் ராண்டம். சரி, நான் ராங் நம்பர்னு சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா? எப்படி பட்டியல வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேக்குறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதான போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போன்ல பெருசா மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதுதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல. இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன். நீ ஏண்டி சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான். அப்புறம் சிரிக்கலையே. உங்க கூட படிச்சவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே. அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன். அன்னிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள். ப்ரமோஷனே கிடையாது. நல்லா கஞ்சி போட்ட காக்கி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டை தான். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல. சட்டை தொங்குத. பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? தினம் இந்த கேள்வியை ஒரு தடவை கேட்டுருணுமா? கேட்பேன். உங்களுக்கு சொரணை வர வரையிலும் கேட்பேன். சீக்கிரச்சி ஏண்டி சொரணங்கிறது என்ன ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா? சொன்ன உடனே வர்றதுக்கு சொரணடி வரும்போதுதான் வரான். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது? நானும் மாட்டேன்றேன். கேட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவன் பூரா தலைமறைவா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொன்னுறேன். நீங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாத்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டே இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலை கேஸ் பிடிச்சவன்றியா? என்ன இன்ஸ்பெக்டரா பார்க்கணும், அவ்வளவுதானே? பாப்ப இன்ஸ்பெக்டர் வேலைதான் கிடைக்கல, வேஷமாவது கட்டுவோம். துளசி தொலைச்செடுக்கிறான். அவன் உபத்திரம் தாங்க முடியல. வரும்போது இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள். வரும்போது இன்ஸ்பெக்டர், போகும்போது கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்னங்க இது? உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன்மா. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எப்ப நீங்க? இப்பதான் சென்னையில. என்னது? சென்னையில. அங்கிருந்து தான் ஆர்டரே வந்துச்சு. சொல்லுவியம்மா, நீ தூக்குற தொங்கறதுக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாக்கணும்னு
இப்ப பாத்துட்டேன். என்ன தங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, கடைசி வரைக்கும் என்னோட தங்க சொல்றேன். ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. ஆமா, எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா, நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை கேஸ். தலை வேற முண்டம் வேற. யாரோட தலை யாரோட முண்டம்? ஒருத்தருதே தலை தனியா முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்தோம்னா நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் இது கொலைதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன் மாமா. ஐயோ, ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, பைய கொடுங்க, உள்ள வைக்கிறேன். இந்தாமா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்ட தலை கேஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்டின தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை இருக்கு, நான் அலறேன். நீ தொடுற, உன் கைரேகை இதுல பதியும். இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னைய நான் சந்தேகப்பட முடியா இருக்கும், கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம். கடமை பெரிதா, கட்டின பொண்டாட்டி பெரிதா, மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பையன் நீயும் தொடாத, வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியோ யார் செய்த புண்ணியமோ நாம இனிமே அசதியா இருக்கலாங்க. அசதியா வந்திருக்கேன், உன் வீட்டுக்காரன் காலப்புடி. சரிங்க. ஐயோ, எவ்வளவு நேரம் நின்னீங்களோ, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கட்டுமா? இந்த பாரு, உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன வேணா ஆவேன். நாளைக்கே டிஎஸ்பி வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இன்ஸ்பெக்டர் போதும். அதிக ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும். ஐயா, நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. என்ன சலவைக்கு போட்டாதான் கொஞ்சம் தகராறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க, நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற. நீ போய் காட்டு கொண்டா. காஃபி என்னங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாய் அது கூட வருமா? வருமே வருமே, எனக்கு தெரியும் வருமே. ஐயோ, இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேனே. 200 ரூபாய் இதுக்கு எப்படி ஏற்பாடு பண்றது?